லவ் பண்ணுங்க சார், நான் வேணாங்கல, அது லைஃப் பிரச்சனை சார், வெறும் விளையாட்டு இல்லை. எவ்வளோ யதார்த்தமாக ஒரு சாதாரண சொற்கூட போட்டு கவிங்க சினிமா எழுதியிருக்கான் பாருங்க. அதாவது இது இப்போ தான் இன்றைக்கி இப்படிலாம் எழுதுகிறாங்க. அவர் அன்றைக்கி அசால்ட்டு எழுதி போட்டு போயிட்டார். லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே, அது லைஃப் பிரச்சனை சார், வெறும் விளையாட்டு இல்லை அப்படின்னு. இது பெண்களுக்கு தான் சொல்லணும். லவ் பண்ணு வேண்டாங்கல, லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்காத, அவனுக்கு அது விளையாட்டு, அது லைஃப் பிரச்சனை உனக்கு. என்ன தடுக்கி விடும் பெண்களுக்கோ சட்டத்திலும் வஞ்சனை, கண்ணாசன் எழுதுனது தான். அதுவும் என்ன, வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை. வண்டு வந்து தேன் குடிச்சிட்டு போயிடுது, ஆனால் மலர் தானே காய் காய்க்குது. வண்டு தேன் குடித்தா பிள்ளை உண்டாகிறது யாரு? வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, சரிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. ஒரு இடத்துல ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பிடிச்சி போயிடுவாங்க, ஆம்பளை பிடிச்சி போக மாட்டாங்க. இது என்ன புரியுது உங்களுக்கு? ஒரு மோசமான இடத்துல ரைட் நடக்குதுன்னா அந்த தொழிலை செய்தாய் என்று அவளை பிடிச்சி போயிடுவாங்க, இந்த கஸ்டமரை பிடிக்க மாட்டாங்க. தடுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்தில் வஞ்சனை, சட்டமே அப்படி தானே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறா, அடிக்கடி சொல்கிறா, அவனால் முடியலை, அவன் நாளாகட்டுங்கிறான், சிக்கன் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வற்புறுத்துறா. பார்த்தா துண்டு துண்டாக வெட்டினான், சூட் கேஸில் அடைச்சான், 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணான், ஆற்றுல கொண்டு வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இன்னும் கல்யாணம் பண்ணவா சொல்கிற? காதலிக்க ரெடி, காதலிக்க எல்லோரும் ரெடி, ஆனால் கல்யாணம் பண்ண தயாரா? அப்போ காதல் என்பதே தப்பு. இவங்க காதல் இல்லை, காமம், உடல் சார்ந்த விஷயம். உன்னுடைய ஏதோ ஒன்று இருக்கிறது தேவை, அந்த தேவை தீர்ந்ததா அப்புறம் நீ வந்து அவனுக்கு ஒரு பொருள் தான். பேனா எழுதுகிறோம், பேனா மை தீர்ந்து போச்சு, தூரத்துக்கு போட்டுருவான். அதே போல தான் டீ குடிக்கிறோம், ஒரு கிளாஸ் பேப்பர் டம்ளர் டீ தராங்க கடையில், குடித்தவொடனே என்ன பண்ணுவான், கசக்கி தூக்கி அவங்களுக்கு குப்பத்தொட்டில் போட்டு போயிடுவோம். அதை பாதுகாப்பாக வச்சுருப்பேன். டீ குடித்ததுன்னு நான் டீ குடிச்ச டம்ளரப்பா இதை பாதுகாப்பாக வச்சுருப்பேன். இல்லை, அந்த பேப்பர் கப்புக்கு என்ன மதிப்போ அதுதான் உனக்கு அவன் கொடுக்குறான். இதை காதல் நம்பினால்